Hey guys, today என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட்ல வாட் இஸ் மேனேஜ்மென்ட் பார்க்க போறோம். வாட் இஸ் மேனேஜ்மென்ட் இதுல வந்து டோட்டலா 2 மீனிங் சொல்றாங்க, 2 மீனிங் சொல்றாங்க. இது வந்து இதுல 2 மீனிங் யூஸ் பண்றாங்க. இதுல 2 மீனிங் யூஸ் பண்றாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ மேனேஜ்மென்ட்னா ஒரு டீம் ஆஃப் பீப்பிள். அது நமக்கு தெரியும். மேனேஜ்மென்ட்னா ஒரு டீம் ஆஃப் பீப்பிள். இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க? கம்பெனிய ரன் பண்ணுவாங்க. எதெல்லாம் வச்சு ரன் பண்ணுவாங்க? மனி, மேன் பவர், மெட்டீரியல், டெக்னாலஜி இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பிளேஸ்ல கொண்டு வந்து கம்பெனிய ப்ரொடக்டிவாவும், பர்பஸ்ஃபுல்லாவும் மாத்துவாங்க. சரிங்களா? லைக் ஒரு டீம் கேப்டன் மாதிரி டெசிஷன் எடுத்துட்டு லீடர்ஷிப் குடுப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து சக்சஸ் ஆகுதோ, ஃபெயிலியர் ஆகுதோ மேனேஜ்மென்ட் கையில தான் இருக்கு. அதாவது இவங்க எப்படி அலாட் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் மீனிங். அது வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் மொத்தம் இதுல வந்து 6 பாயிண்ட்ஸ் மேனேஜ்மென்ட்னா என்னன்றது டோட்டலா 6 பாயிண்ட்ஸ்ல நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் யூஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு a key group in an organization, a key group in an organization in charge of its affairs. இது உங்களுக்கு புரியும். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இது ஒரு key group of organization. கீ வந்து key group in an organization charge of its affairs. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட், in relation to the organization, management is a chief organ. Chief organ அப்படின்றது இந்த key point. Chief organ entrusted with the task of making it purposeful and productive entity. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொன்னேன்? எல்லா ரிசோர்ஸும் ஒரே இடத்துல போறதுக்கு அப்ப அண்டர்டேக்கிங் ஆஃப் டாஸ்க் ஆஃப் பிரிங்கிங் டுகெதர்னா எல்லாமே எடுத்துட்டு வந்து இன்டர்கேட்டிங் டிஸ்ஆர்கனைஸ்ட் ரிசோர்ஸஸ். நம்மளுக்கு மணி தேவைப்படும், மெட்டீரியல் தேவைப்படும், மேன் பவர் தேவைப்படும், டெக்னாலஜி தேவைப்படும். இந்த 4மே தேவைப்படும். அப்ப மணி, மேன் பவர், மெட்டீரியல் அண்ட் டெக்னாலஜி which are then combined into functioning a whole. into a functioning whole. அது வந்து மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். அதாவது மேனேஜ்மென்ட் 2 பார்ட்ஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல வந்து மணி, மேன் பவர், மெட்டீரியல் இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். செகண்ட் மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜ்மென்ட் ஒரு ப்ராசஸ்ன்றாங்க. அதாவது ப்ராசஸ் பத்தி சொல்றாங்க. இதுல வந்து இது என்னன்னா, இவங்க செய்யற வேலைய பத்தி, இவங்க என்னென்ன வேலை செய்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. மொத்தம் டோட்டலா 5 மெயின் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் என்னன்னா பிளானிங். செகண்ட் வந்து ஆர்கனைசிங், டைரக்டிங், ஸ்டாஃப், கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் பிளானிங்னா என்னன்னா, இப்ப என்ன என்ன பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. என்னது என்ன பண்ண போறோம்னு பிளான் பண்ணுவாங்க. செகண்ட் ஆர்கனைசிங்னா என்னன்னா, ரிசோர்ஸஸ அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ என்ன பண்ணுவாங்க? அரேஞ்ச் பண்ணுவாங்க. டைரக்டிங் அப்படின்னா என்னன்னா, டீம டீமுக்கு ஒரு டைரக்ஷன் குடுப்பாங்க. டைரக்ஷன் நமக்கு தெரியும். டீமுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க வந்து டீமுக்கு டைரக்ஷன் குடுப்பாங்க. இப்போ ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேப்டன் வந்து இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் வந்து போணும், இந்த பக்கம் போணும் அவங்க ஒரு டைரக்ஷன் குடுப்பாங்க. அதுக்கேத்த மாரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து டைரக்டிங். ஸ்டாஃபிங் என்னன்னா, கரெக்ட்டான பீப்பிள ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷிப் லைக் ஓட்ட தெரிஞ்சவங்கள தான் வந்து ஷிப்புக்கு இதுவா போடுவாங்க. ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒண்ணுமே தெரியாம அவங்க வந்து போட மாட்டாங்க. அந்த மாரி தான் ஒரு மேனேஜ்மென்ட்ல வந்து இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஸ்டாஃபிங். கண்ட்ரோலிங்னா என்னன்னா, எவ்ரிதிங் அதாவது எல்லாமே கரெக்ட்டா நடக்குதான்னு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து கண்ட்ரோலிங். இதெல்லாம் கனெக்ட் ஆகும். இதெல்லாம் சேர்த்து கனெக்ட் ஆகி தான் நம்ம வந்து கோல் ரீச் ஆகும். சரிங்களா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல செகண்ட் மீனிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, the term management is also used with reference to set a interrelated functions and processes carried out by the management of organization. இது வந்து set of interrelated functions and processes அப்படின்றது தான் கீ பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்ல வந்து நிறைய மெட்டீரியல்ஸ பார்த்து அப்படின்ற இது பண்ணி தான் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுல வந்து நம்ம எக்ஸாம் கேட்க சொல்ல வாட் இஸ் மேனேஜ்மென்ட் கேட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிட்டு நம்ம அண்டர்லைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் லைக் மார்க்ஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, these function includes planning, organizing, directing, staffing and control. நான் சொன்ன பாயிண்ட். சரிங்களா? அதே மாதிரி the functions and the sub process of a management are wide ranging but closely interrelated. எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க? closely interrelated சொல்றாங்க. They range all the way from determination of goals, designs of the organization, mobilization and acquisition of resources, allocation of tasks and resources among the personnel, the activity units and installation